அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாகிலும் பச்சை பிள்ளையாகிலும் அச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர், பிறரின் வாழ்வை எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதிருந்து எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினீர், உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை எம்மில் துலங்க செய்கின்றீர். அழிந்து ஒழிக்க கவிழ்ந்து திட்டம் தீட்டினீர். கட்டி எழுப்ப நாட்ட வைக்க எம்மை அணுகினீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள்.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இத்தூய மறைபொருளை நாம் தகுந்தவாறு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்தருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். இன்றைய நாள் திருப்பலியானது இறைவனோடு ஒன்றிணைந்த ஆத்துமாக்களாகிய எலிசபெத் அவருடைய மறைவின் 4ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி, கமலா மொராய்ஸ் அவருடைய மறைவின் 30வது நாள் நினைவு திருப்பலி, அந்துவான் பெரிய நாயகம் அவருடைய ஆண்மலைப்பாற்றிற்கான திருப்பலி, நித்திய இளைப்பாற்றியை மறித்த ஆத்துமாக்களுக்கு தந்தல்வீராக முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஆமென். இன்றைய நாள் திருப்பலியானது தூய ஆவியாருடைய பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியாரின் ஒளியால் நம்பிக்கையாளரின் இதயங்களுக்கு அறிவூட்டுகின்றீர். அதே ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உய்த்துணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.
இறைவனுக்கு நன்றி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார்களாக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கின்றார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காணிகை, இதய காணிகை, வானக தந்தையே, மகரின் காணிகை, இது ஆன்ம காணிகை, ஒரு ஆன்ம காணிகை. காணிகை, இதய காணிகை,
எங்கள் உள்ளங்கள் பாடி உன்னை தேடி வந்த எங்கள் உணர்வுகள் கூடி நினைந்து நாளும் வாழும் எங்கள் உள்ளங்கள் பாடி உன்னை தேடி வந்த எங்கள் உணர்வுகள் அப்பரசத்தோடு இணைந்து தருகின்றோம். அப்பரசத்தோடு இணைந்து தருகின்றோம். விண்ணக தந்தையே மன்னக மைந்தரம் எம்மையே தருகின்றோம். ஏற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் அருளை தர வேண்டும். காணிக்கை இதய காணிக்கை வாழ்வு பாதை மாறி போக எங்கள் குற்றங்கள் விழிவு நோக்கி வாடி போகும் உலக பாவிகள் வாழ்வு பாதை மாறி போக எங்கள் குற்றங்கள் அன்பு தொலைவு நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுதுமான தூய பலி எல்லாம் அல்லது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாயாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தும் இடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். தூய ஆவியாரின் ஒளியால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தியல்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து விண்ணுலகம் அடைந்ததும் மேலே ஏறி சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவரை நீர் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழுந்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானக துதிரணிகளோடு அனைவரோடு ஒன்றிணைந்து இதயம் பற்றுடுதலோடு உமது புகழை பாடுகின்றோம். குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவராய் இருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் சிவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இக்குழுமி இருக்கின்ற நமது அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே தூய வழியை ஒப்பு கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன், நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் அதே தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டுமென்றும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற முது அன்பின் தாய் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை தூய அன்பில் நிறைவேற செதல்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்ற அல்புரியும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன் தூய அருளானந்தர், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைத்து தூயவர்களோடு நாங்கள் நிலைவாழ் பங்களும் தகுதி பெற்று திருமகனது இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரும் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வது போல நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பவரே,
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற மக்களாக யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் அதை நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியையும் விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதலுக்கு முடிந்தவரை எங்களுடைய பாவங்களை, விளைவினங்களை, சுயநலங்களை எல்லாம் பாராமல் நம்பிக்கையோடும் பொற்பாதம் குழுமி இருக்கிற தாய் திருச்சியின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தையும் தந்தல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பார்களாக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றொரு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திரளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவிடலும் திருரத்தமும் எங்களை நீதிருப்புக்கும் தரணைக்கும் உள்ளாக்காதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பாதுகாப்பளித்து நலமளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் முழுமையாய் களைந்தெறிந்து நம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகின்ற தேவன் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்த முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன்னுறவை எண்ணி உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடந்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடந்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே நல் அன்பு கழிவுண்டாம். ஆனால் இயேசுவே உன் அன்பின் கழிவுண்டாம். என் இனிய அன்பே எழுந்து வா. என் இதய தெய்வமே.
என்னில் எழுந்து வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். ஓம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தர் ஜெபம். செந்தமிழ் நாட்டில் இயேசுவின் நற்செய்தியை போதித்து வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாத செவி சாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களிலும் மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியிருந்த அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றிய செய்தருளும். உமது மீட்பு பணிகளை நாங்களும் மனவுகர்ந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவ நாட்டின் நல்லாயரே, உமது ஆன்மீக ஒழிப்புகளையும் ஜெப தபங்களையும் வீர தியாகங்களிலும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஆவியாரின் பொழிவு எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவதாக. பனிப்பொழிவது போல அவர் எங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இறங்கிட எங்களை வளம் பெற செய்திடலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நீ மட்டும் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நீ மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மை நாம் கெஞ்சுகின்றோம். சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நீ மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார்.
இம்மையில் எம்மை தேற்ற உனையன்றி யாரும் அம்மா சதா சகாயமாதா சத்திய தேவதாயே நீ மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. இயேசுவின் திரு இருதயமே உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்கு மீட்பை பெற்றுத் தாரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான தூய இயேசுப்பே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.